தமிழகத்தில் திமுக ஆட்சி தொடங்கி ஏறக்குறைய 5 வருஷமே முடிய போகுது. இந்த 4.5 வருஷத்தில் 4.25 வருஷத்தில் முக்கியமாக எல்லா இடத்துலையும் பார்க்குற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னு சொன்னால் 2021 எலெக்ஷனில் நாம் பேசின பிரச்சனைகள், அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் பேசின பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா டாஸ்மாக்கு, கரோனா போன்ற விஷயங்களையெல்லாம் அவர் ஹைலைட் பண்ணிக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி அது ரொம்ப பெருசாக இருக்குது. அதை விட பெரிய பிரச்சனை போதை பிரச்சனையாக இருக்கிற லா அண்ட் ஆர்டர், பெண்கள் பாதுகாப்பு. இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப சீர்கெட்டு போயிருச்சு. தமிழகம் எங்கும் பெண்களுக்கான பாதுகாப்பு குறித்தும் பெண்களுக்கு இப்போது கிடைக்காத அந்த பாதுகாப்பையும் தமிழகம் முழுக்க சீர்குலைந்த இந்த சட்டம் ஒழுங்கையும் கண்டித்து தமிழ்நாடு முழுவதுமாக இன்று பாஜக, அதிமுக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் மிக பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காலையிலிருந்து ஆரம்பிச்சிடுச்சு. கோயம்புத்தூரில் இன்று மாலை 4 மணியிலிருந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து வைக்கிறோம். முக்கியமாக இந்த ஆட்சிக்கும் மக்களுக்கும் மக்கள் குரலாக ஒலிக்கிறோம். கோயம்புத்தூர்லேயே நிறைய இதுக்கான உதாரணங்களை சொல்ல முடியும். படிக்க போகிற பிள்ளைங்களுக்கு நடுவில் கிரிமினல்கள்லாம் கேம்பஸில் உலாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏர்போர்ட்டில் நம்ம விமானத்தை பார்க்குறோம். ஏர்போர்ட்டுக்கு பக்கத்திலே பல பிரச்சனைகள் ஓடுது. இதை எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட மறுபடியும் நினைவூட்டி அவர்களுடைய ஆதங்கங்களை ஆட்சிக்கு நினைவூட்டும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் இருக்கும். கடந்த 3 மாத காலத்தில் எஃப்எல் டூல் சொல்லக்கூடிய இந்த மணமகள் மன்ற தொடரான டாஸ்மாக் தனியார் பார் அதிகமாக இல்லை, இந்த திமுக அரசை பொறுத்த வரைக்குங்க தமிழ்நாட்டு மக்களை குடிமகன்களாக மாற்றிட்டாங்க, குடி நோயாளிகளாக மாற்றிட்டாங்க, ஒரு மதுவுக்கு அடிமையாக மாற்றிட்டாங்க. ஆனால் அதை விட முக்கியமாக கவர்மெண்ட்டே மதுவுக்கு அடிமையாயிடுச்சு. ஏன்னா பட்ஜெட்டு டாஸ்மாக் வருமானம் இல்லாமல் போடவே முடியாது. எல்லா நலத்திட்டங்களும்